Praise the Lord. Praise the Lord. அன்பான நேயர்களுக்கு பாஸ்கா எண்கிழமையின் செவ்வாய் பெருவிழா வாழ்த்துக்கள். ஆமா, நேயர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த வணக்கங்கள். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம திருவிவிலியத்தின் மிக முக்கியமான ரொம்ப ஆழமான ஒரு தேடலை நோக்கி பயணிக்க போறோம். கண்டிப்பா இது ஒரு அருமையான தேடலா இருக்க போகுது. உங்க எல்லாரையும் இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த உற்சாகத்தோட வரவேற்கிறேன். தொடக்க ஜெபத்திற்கு முன்பாக நாம சிலுவை அடையாளம் வரைவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். அன்பு ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. இருள் சூழ்ந்த நேரங்களிலும் எங்களை கைவிடாத உமது எல்லையற்ற பேரன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆமென். உம்முடைய வாசகத்தின் வழியாக வெளிச்சம் பெற இந்த யூடியூப் சேனலில் இணைந்துள்ள ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். அவர்கள் இந்த காணொளியை முழுமையாக பார்க்கவும் அவர்கள் வாழ்வு முழுமையாக ஆசீர்வதியும். ஆமாம் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொட்ட ஆசீர்வதியும். அவர்கள் வாழ்வில் உள்ள பாவங்களுக்கு மன்னிப்பும் வியாதிகளுக்கு குணமளித்தலும் ஆண்டவரின் இரக்கமும் அருளும் கிடைக்க வேண்டும் என்று ஆழமாக ஜெபிக்கிறோம். உம்முடைய இரக்கம் அவர்கள் மீட்டு பொழியப்படட்டும். விசுவாசம் உள்ள பெண்களுக்காகவும் சாட்சிகளுக்காகவும் அவர்கள் பலப்படுத்தப்பட ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவை அடையாளம் காண சிரமப்படும் விசுவாசிகள் அவரது குரலை கேட்கும்படி ஜெபிக்கிறோம். நற்செய்தி அறிவிப்பாளர்கள் மற்றும் போதகர்கள் தைரியமாக வார்த்தையை அறிவிக்க ஜெபிக்கிறோம். கண்டிப்பா. அதே போல புதிதாக திருமுழுக்கு பெற்றவர்கள் மற்றும் அனைத்து விசுவாசிகளும் கிறிஸ்துவின் உயிர்ப்பில் பிரமாணிகமாக வாழ ஜெபிக்கிறோம். திருச்சபை புனிதத்தில் வளர்ந்து உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சியாக விளங்க ஜெபிக்கிறோம். இன்னும் ஊழியத்தின் வழியாக எங்கள் பாடல்கள் மற்றும் போதனைகள் மற்றவர்கள் கிறிஸ்துவை தனிப்பட்ட முறையில் சந்திக்கவும் மகிழ்ச்சியுடன் மனம் திரும்பவும் அவரை தைரியமாக அறிவிக்கவும் உதவ ஜெபிக்கிறோம். ஆமா. மற்றும் எங்களது ஜெபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன். நேயர்களே, உங்களது ஜெபத் தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்அப்பிலோ தெரிவிங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். சரி, இன்னைக்கு நம்மளோட ஆழமான பார்வைக்கு என்ன தலைப்பு? இன்னைக்கு நாம் எடுத்துக்கிற தலைப்பு தேடலும் அழைப்பும் புதிய படைப்பும். யோவான் 20ஆம் அதிகாரம், திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம், அப்புறம் திருப்பாடல்கள் 33. இத மையமா வச்சுதான் இன்னைக்கு நாம பேச போறோம். ஆமா, யோவான் நற்செய்தியில வர்ற அந்த நிகழ்வை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. சில நேரங்கள்ல நம்மளுடைய துக்கமே ஒரு பெரிய இருட்டா மாறி நம்ம பக்கத்துல இருக்கிற தீவை மறைச்சிடும். அதான் உண்மை. திருப்பாடல்கள் 118:24 சொல்லியிருக்கிறபடி ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். கரெக்ட். இந்த மாபெரும் வெற்றியின் மகிழ்ச்சியான மனநிலையோட மரியாள் எப்படி தன் கண்ணீரிலிருந்து அந்த வெற்றியின் மகிழ்ச்சிக்கு மாறினாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க போறோம். இந்த வாசகத்துல முதல் பகுதியா வர்ற ஒரு விஷயம் என்ன ரொம்பவே சிந்திக்க வைக்குது. என்ன விஷயம் அது? மரியாள் கல்லறைக்கு வெளியே நின்னு அழுது கொண்டே இருக்கிறாங்க. குனிந்து கல்லறைக்குள் பார்க்கிறாங்க. அங்க இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்துல 2 வானதூதர்கள் உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறாங்க. அவங்க அம்மா ஏன் அழுகிறீர் அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, அதுக்கு மரியாள் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டலர் அப்படின்னு சொல்றாங்க. இத சொல்லிட்ட திரும்பும்போது அங்க இயேசுவே நிக்கிறாரு. ஒரு மாபெரும் ஆச்சரியம் இல்லையா அது? கண்டிப்பா. ஆனா அவர் யாருன்னு மரியாளுக்கு தெரியல. அவரை ஒரு தோட்டக்காரர்னு நினைச்சுக்கிட்டு, ஐயா நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும்னு கேக்குறாங்க. இது ஒரு பெரிய முரண்பாடுதான். பக்கத்திலே ஆண்டவர் நிக்கிறாரு, ஆனா அவங்களுக்கு தெரியல. இத படிக்கும்போது எனக்கு உளவியல்ல சொல்ற இன்அட்டென்ஷனல் பிளைண்ட்னஸ், அதாவது கவனக்குறைவால் ஏற்படும் குருட்டுத்தன்மை அப்படிங்கிற விஷயம்தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஓ, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது சில நேரங்கள்ல நாம கண்ணாடியை அணிந்து கொண்டே கண்ணாடியை தேடுவோம் இல்லையா? அது மாதிரி இயேசு அருகிலே இருந்தும் மரியாள் ஏன் அவரை அடையாளம் காணவில்லை? துக்கம் அவளுடைய கண்களை மறைத்து விட்டதா? ரொம்ப ஆழமான ஒரு உளவியல் ரீதியான கேள்வி இது. இங்க ஆன்மீக ரீதியாகவும் அதுதான் நடந்திருக்கு. நீங்க மரியாளின் எதிர்பார்ப்பு என்னவாக இருந்ததுன்னு கவனிக்கணும். அவங்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு இறந்த உடலை தேடுவதா இருந்துச்சு இல்லையா? மிகச்சரி. அவங்களுடைய வார்த்தைகளையே கவனிங்க. என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மனசு முழுக்க ஒரு இறந்த உடலை யாரோ திருட்டிட்டு போயிட்டாங்கிற உறுதியான முடிவுல உறைஞ்சு போயிருந்துச்சு. அப்போ நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ அதை மட்டும்தான் நம்ம மூளை தேடுன்னு சொல்றீங்க. 100க்கு 100 உண்மை. மனிதர்கள் நாம் அப்படிதான். அங்க நடந்திருந்த மாபெரும் வெற்றியான உயிர்ப்பு மரியாளின் கற்பனைக்கு அப்பாற்பட்டது.
அதனாலதான் ஆண்டவர் பக்கத்துல நின்றாலும் அவங்க கண்கள் ஒரு தோட்டக்காரரை மட்டும்தான் பார்த்துச்சு. வாவ், துக்கம் அப்படிங்கிறது சில நேரங்கள்ல நம்மை முடக்கி விடும் ஒரு திரை அப்படின்னு சொல்லலாம். ஆமா, இதை இப்போ இருக்கிற நம்ம நேயர்களுடைய வாழ்க்கைக்கு பொருத்தி பார்த்தா ரொம்பவே கனெக்ட் ஆகும். எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட நான் கேட்கிறேன், நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையிலையோ, தீர்க்க முடியாத கடன் தொல்லையிலையோ, அல்லது உடைந்த குடும்ப உறவு சிக்கல்களிலும் மாட்டிக்கொண்டு மரியாள் போல அழுதுகிட்டு இருக்கலாம். எல்லாம் முடிஞ்சிடுச்சு, என் வாழ்க்கை இருந்து போச்சுன்னு அவங்க தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, ஆனா ஆண்டவர் உங்க அருகிலேயே நின்று உங்களுக்கு ஒரு புதிய வழியை திறந்து வச்சிருப்பார். நீங்க அந்த பழைய பிரச்சனையே உற்று பார்த்துட்டு இருக்கிறதால அவர் கொடுக்கிற புதிய தீர்வு உங்க கண்களுக்கு தெரியாமலே போயிடலாம். ரொம்ப யதார்த்தமான உண்மை இது. நம்முடைய துக்கமும் எதிர்பார்ப்போம் ஆண்டவரை பார்க்க விடாம தடுத்துடுது. கண்டிப்பா. சரி, இப்போ இந்த சூழ்நிலையிலிருந்து மரியாள் எப்படி வெளியே வராங்கன்னு வசனம் 16 பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. இயேசு இங்க எந்த ஒரு பெரிய பிரசங்கமும் செய்யல, எந்த அற்புதமும் செய்யல. வெறும் ஒரு வார்த்தை தான் சொல்றாரு இல்லையா? வெறுமனே மரியா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை, அவங்க பேரை மட்டும்தான் சொல்றார். அந்த வார்த்தையை கேட்ட உடனே மரியாள் திரும்பி பார்த்து ரபூனி அப்படின்னு அவர் அடையாளம் கண்டுகொள்றாங்க. அது ஒரு அற்புதமான தருணம். ஆனா இங்க எனக்கு ஒரு யதார்த்தமான சந்தேகம் வருது. நான் இதை கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. வெறும் பேர் சொல்லி அழைப்பதுல அப்படி என்ன பெரிய மாற்றம் நிகழ்ந்து விட முடியும்? இன்றைய நவீன உலகத்துல நமக்கு தெரியாதவங்க கூட நம்ம பேரை சொல்லி மெசேஜ் அனுப்புறாங்க. இவ்வளவு எரிச்சல்களுக்கு மத்தியில இது சாத்தியமா? இது ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு கேள்வி. நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு வெறும் தகவல்களுக்காக பேரை சொல்றது வேற, ஆழமான உறவின் அடிப்படையில பேரை சொல்றது வேற. ஓ, அந்த அழைப்புக்குள்ளே ஒரு உறவு இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, முதல் நூற்றாண்டு யூத சமூகத்துல ஒரு மெய்ப்பனுக்கும் அவனுடைய ஆடுகளுக்கும் இடையிலான உறவை நாம புரிஞ்சுக்கணும். நல்ல ஆயன் தன் ஆடுகளை பெயர் சொல்லி அழைப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ இங்க இயேசு மரியான்னு கூப்பிட்டது வெறும் ஒரு அடையாள பேர் அல்ல, அதுக்கு மேல ஏதோ இருக்கு. கண்டிப்பா. அந்த அழைப்புக்குள்ள அவங்களுடைய கடந்த காலம், அவங்களை அவர் மீட்டெடுத்த தருணம் எல்லாமே அந்த ஒரு குரலின் தொனியில அடங்கி இருந்துச்சு. அதனாலதான் மரியாள் உடனே ரபூனின்னு பதில் சொல்றாங்களா? மிகச்சரி. மரியாள் கொடுத்த ரபூனி அப்படிங்கிற எபிரேய சொல்லுக்கு போதகரே என்று பொருள்னு திருவுவிலியும் சொல்லுது. அது சாதாரண ஒரு ஆசிரியருங்கிற அர்த்தமா, இல்ல அதை விட ஆழமானதா? இது ரொம்ப ஆழமானது. சாதாரணமா ரபின்னு சொன்னா ஆசிரியர், ஆனா ரபூனி அப்படிங்கிறது மிக மிக உயர்ந்த நெருக்கமான ஒரு வார்த்தை. என் சொந்த போதகரே, என் தனிப்பட்ட வழிகாட்டியே அப்படின்னு அர்த்தம் கொண்டது. வாவ், அப்ப அந்த ஒரு வார்த்தை அவங்களுடைய இருட்டை கிழிச்சிட்டு ஒளிய கொண்டு வந்துடுச்சு. இது நம்ம நேயர்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு பாடமா இருக்கும். ஆமா, உங்களை சுத்தி இன்னைக்கு எவ்வளவு பெரிய இரைச்சல் இருந்தாலும் சரி, ஆண்டவர் கூட்டத்தில் ஒருவராக உங்களை பார்க்கல, உங்களை உங்கள் பெயர் சொல்லி தனிப்பட்ட முறையில் அவர் அழைக்கிறார். அந்த தனிப்பட்ட அழைப்புக்கு நாம செவிசாய்க்கணும் இல்லையா? கரெக்ட். அந்த ராபோனி என்ற உணர்வோடு அவரை நோக்கி திரும்பும் போதுதான் நம் வாழ்வின் இருள் விலகும். சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். இப்ப அடுத்ததா 17வது வசனத்துல மரியாள் ஆண்டவர் அடையாளம் கண்டு கொண்ட உடனே என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சு பாக்குறேன். என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? பல நாட்களாக காணாமல் போன ஒரு குழந்தை திரும்ப கிடைக்கும் போது ஒரு தாய் ஓடி போய் கட்டிப்பிடித்துக் கொள்வது போலதானே மரியாளும் செய்திருப்பா. தன்னுடைய ஆண்டவரே இனி விடவே மாட்டேன்னு பாதங்களை இறுக்கமாக பற்றி கொண்டிருப்பாள். ஆமா, அப்படி இருக்க ஆண்டவர் ஏன் அவளை பார்த்து என்னை இப்படி பற்றி கொள்ளாதே என்று தடுத்தார்? இது கேக்குறதுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி நிராகரிப்பு போல இல்லையா? மேலோட்டமாக பார்க்கும்போது இது ஒரு கடுமையான வார்த்தை போல தோன்றலாம். ஆனா இது மரியாள் மீதுள்ள கோபத்தினால் அல்ல. அப்புறம் ஏன் அப்படி தள்ளி வைக்கணும்? இது ஒரு நிராகரிப்பு அல்ல, இது ஒரு மாபெரும் பதவி உயர்வு. இயேசுவின் உயிர்ப்புக்கு முன்பாக அவர் மனிதனாக அவர்களோடு வாழ்ந்தார். அது ஒரு உலகியல் சார்ந்த உறவு. ஓ, மரியாள் இந்த பழைய உறவையே மீண்டும் பற்றி கொள்ள நினைக்கிறாங்க, அதான் காரணமா? மிகச்சரி. ஆனால் இயேசு அந்த பழைய நிலையை தாண்டி ஒரு புதிய பரிமாணத்தை உணர்த்துறார். அவர் என்ன சொல்றாருன்னு கவனிங்க. என் தந்தையும் உங்கள் தந்தையும், என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என்று கூறுகிறார். வாவ், இதுவரைக்கும் என் தந்தைன்னு சொன்னவர் இப்போ உங்கள் தந்தைன்னு சொல்றாரு. ஆமா, ஒட்டுமொத்த மனித புலத்தையும் இறைவனின் குடும்பமாக மாற்றிய மாபெரும் நிகழ்வு இது. இந்த புதிய ஆழமான உறவுக்குள் மரியாள் நுழைய வேண்டும் என்பதற்காகத்தான் பழைய பிடிப்பை விட்டுவிட சொல்கிறார். இது நேயர்களாகிய நமக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம கூட நம்முடைய பழைய காயங்கள், கடந்த கால தோல்விகளையே கெட்டியாக பற்றி கொண்டிருக்கிறோம்.
ஆமா, சில நேரங்கள்ல பழைய ஆன்மீக பழக்க வழக்கங்களையே கூட நாம விட மாட்டோம். அந்த காலத்துல ஆண்டவர் என்னை இப்படி வழி நடத்தினார், இப்போ ஏன் அப்படி நடக்கலன்னு முடங்கி போயிடுறோம். ஆனா ஆண்டவர் நம்ம புதிய நிலைக்கு, புதிய பொறுப்புக்கு அழைக்கிறார் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். பழையதை விட்டு கொடுத்தால்தான் புதியதை பெற்றுக்கொள்ள முடியும். மிக அருமையான வார்த்தைகள். அந்த பழைய பிடிப்பை விட்டுட்டதால மரியாளுக்கு ஒரு மாபெரும் பொறுப்பு கிடைக்குது. அத 18வது வசனத்துல பாக்குறோம். ஆமா, மரியாள் மகதலா சீடர்களிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்று சாட்சி பகர்கிறாள். இது எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க. நீரூடு வந்தவள் மாபெரும் நற்செய்தியோடு திரும்பிச் செல்கிறாள். இதுல நான் இன்னொரு விஷயத்தையும் ஆச்சரியமா பாக்குறேன். முதல் நூற்றாண்டுல பெண்களுடைய நிலைமை ரொம்பவே பின்தங்கி இருந்துச்சு இல்லையா? கண்டிப்பா. முதல் நூற்றாண்டு யூத சமூகத்துல பெண்களின் சாட்சியம் நீதிமன்றங்கள்ல கூட ஏற்றுக்கொள்ளப்படாது. அவங்களுக்கு அந்த உரிமை மறுக்கப்பட்டிருந்தது. அப்படி இருக்கிறப்போ உயிர்ப்பு அப்படிங்கிற மனித வரலாற்றின் ஆகப்பெரிய செய்தியை அறிவிக்கும் முதல் தூதராக ஆண்டவர் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறார். இது ஒரு மாபெரும் கலாச்சார புரட்சி. அவங்க வெறும் பார்வையாளராக இல்லாம தூதராக மாறுகிறாள். இது நினைக்கும் போதே புல்லரிக்குது. ஆண்டவரை தனிப்பட்ட முறையில சந்திக்கும் எவரும் அதே இடத்துல நிற்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இதுதான் மிகச்சிறந்த உதாரணம். ஆமா, எவ்வளவு அற்புதமான ஒரு பயணம் இது. கண்ணீரில் தொடங்கி நற்செய்தியின் தூதராக மாறுவது வரை இது நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கை பயணமாகவும் இருக்கணும். நிச்சயமா. மரியா ஆண்டவரை தோட்டக்காரர் அப்படின்னு நினைச்சாங்க இல்லையா? ஆமா, அது வெறும் ஒரு கவனக்குறைவான தப்புன்னு மட்டும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா 2025ஆம் ஆண்டு திருத்தந்தை லியோ 14வது அவங்க சொன்ன ஒரு ஆழமான விளக்கம் இங்க ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஓ, அவர் என்ன சொன்னாரு? மரியா இயேசுவ தோட்டக்காரன்னு நினைச்சது முழுமையான தவறு கிடையாது அப்படின்னு அவர் விளக்கி இருக்காரு. அடா, இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். அதாவது தொடக்க நூல் 2:15 பாத்தீங்கன்னா முதல் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையே தோட்டத்தை பராமரிக்கிறது தான். ஆமா, ஏதேன் தோட்டத்தை காக்கிறதுக்காக தான் மனிதன் படைக்கப்பட்டான். அதே போல இயேசு சிலுவையில தன் உயிரை கொடுக்கும்போது எல்லாம் நிறைவேறிற்று அப்படின்னு முடிச்சார் இல்லையா? கண்டிப்பா. யோவான் நற்செய்தியில அவர் சிலுவையில அறையப்பட்ட இடத்துல ஒரு தோட்டம் இருந்துச்சுன்னு வாசிக்கிறோம். அப்போ சிலுவையில அவர் ஒரு புதிய தோட்டத்துக்கான விதையை நட்டிருக்காரு. திருவெளிப்பாடு 21:5 கூறுவது போல, இதோ நான் அனைத்தையும் புதியதாக்குகிறேன் அப்படின்னு புதிய படைப்பின் தோட்டக்காரராகவே அவர் எழுகிறார். வாவ், இது ரொம்ப ஆழமான ஒரு இறையியல் பார்வை. இதனாலதான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்க தன்னுடைய லாடாட்டோ சி மடல்ல ஒரு அருமையான கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? மனிதனுக்கு ஒரு ஆழ்ந்த சிந்தனையோட்ட பார்வை இல்லைன்னா அவன் தோட்டத்தை காப்பவனுக்கு பதிலா அதை அழிக்கிறவனா மாறிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. ஆழ்ந்த சிந்தனையோட்ட பார்வை, அதாவது ஒரு கண்டெம்ப்ளேட்டிவ் கேஸ் பார்வை அதை வெட்டி எரியும். ஆனா ஒரு தோட்டக்காரரோட பார்வை அந்த முள்ளுக்கு நடுவுல வரப்போற ரோஜாவை பார்க்கும். நேயர்களே, நீங்க உங்க குடும்பம், உங்க வேலை செய்யற இடம் அப்படின்ற தோட்டத்தை காக்குற தோட்டக்காரரா இருக்கிறீங்களா? இல்ல வெறும் முட்களை பார்த்து கோவப்பட்டு உறவுகளை அழிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? சிலுவையில விதையா விதைக்கப்பட்ட கிறிஸ்து இன்று உங்களை ஒரு புதிய படைப்பா படம் தர அழைக்கிறாரு. ரொம்ப அருமையான ஒரு இணைப்பு. இப்போ இந்த தனிப்பட்ட விடுதலையில இருந்து ஒரு கூட்டத்தோட விடுதலைக்கு நம்ம போவோம். இன்றைய முதல் வாசகம். பெந்தகோஸ்து திருநாள் அன்னைக்கு திருத்தூதர் பேதுரு எருசலேம் நகரின் வீதிகள்ல நின்னு பேசும்போது அந்த மக்களோட மனநிலை, இத புரிஞ்சுக்க நம்ம அந்த வரலாற்று பின்னணியை கொஞ்சம் பார்க்கணும். பல தேசங்களில் இருந்தும் யூதர்கள் எருசலேம்ல கூடி இருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு சிலுவையில அறையப்பட்டு வெறும் 50 நாட்கள் தான் ஆகியிருக்கு. அந்த நகரமே ஒரு விதமான பதற்றத்துல இருந்திருக்கும். ஆமா, அந்த பதற்றமான சூழ்நிலையில சாதாரண ஒரு மீனவரான பேதுரு எந்தவித பயமும் இல்லாம அந்த மாபெரும் கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. நேருக்கு நேரா சொல்றாரு. ஆமா, நீங்க இத்தனை காலமா பின்பற்றிய உங்க ஆன்மீக GPS முற்றிலும் தவறானது. நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த மீட்பரையே நீங்க கொன்னுட்டீங்க அப்படின்னு அவங்க முகத்துக்கு நேராகவே சொல்றாரு. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. பொதுவா மனித உளவியல் படி ஒருத்தர் செஞ்ச பெரிய தப்பு அவங்க முகத்துக்கு நேரா சுட்டி காட்டினா அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு கோவப்படுவாங்க, இல்லனா தற்காப்புக்காக அதை மறுத்து பேசுவாங்க. ஆமா, அதுதான் இயல்பு. ஆனா பேதுரு இப்படி சொன்னதும் அந்த மக்கள் கோவப்படலையே. மாறாக வாசகம் ரொம்ப தெளிவா சொல்லுது, அவர்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் இருந்தார்கள் அப்படின்னு. ஏன் இவ்வளவு கடுமையான வார்த்தை? இது வெறும் சாதாரண குற்ற உணர்ச்சியா, இல்ல
திருவிவிலியத்தின் மூலமொழியின் அடிப்படையில் இதற்கு வேற ஏதாவது ஆழமான அர்த்தம் இருக்கா? ரொம்ப கூர்மையான ஒரு கேள்வியை கேட்டீங்க. இது வெறும் மேலோட்டமான வருத்தமோ அல்லது சாதாரண குற்ற உணர்ச்சியும் கிடையாது. அப்போ குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது நம்மை நாமே தற்காத்துக்க செய்யற ஒரு உணர்வு. ஆனா எங்க திருவிவிலியத்துல பயன்படுத்தப்பட்டுள்ள அந்த மூல கிரேக்க வார்த்தை கெட்டனிகேஷன். கெட்டனிகேஷன். ஆமா, இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, ஒரு கூர்மையான ஆயுதத்தால் பலமாக தாக்கப்படுவது, அல்லது என்ன சொல்றது, ஒரு குதிரையோட குளம்பு பூமியை ரொம்ப அதிர்ச்சியோடு தாக்குவது போன்ற ஒரு வன்முறையான ஒரு திடீர் அதிர்ச்சியை குறிக்கும் சொல்லுது. ஓ, அப்போ அது மனசுல பட்ட ஒரு சின்ன வலி கிடையாது. பேதுருவின் வார்த்தைகள் ஏதோ அவங்க காதுல மட்டும் விழல. அது ஒரு ஈட்டியை போல அவங்க ஆன்மாவுல ஊடுருவி அவங்க இதுவரை சரி அப்படின்னு நினைச்சிருந்த அந்த ஒட்டுமொட்ட நம்பிக்கையும் சுக்குநூறா உடைச்செறிஞ்சது. தங்களோட முழு நம்பிக்கையும் தாங்கள் செஞ்ச செயலும் எவ்வளவு பெரிய தவறு அப்படிங்கிற ஆழமான விழிப்புணர்வு அது. அந்த உளவியல் அதிர்ச்சி தான் அவங்கள கோபப்பட விடாம செஞ்சது. வாவ். அப்போ அந்த ஆன்மாவில ஏற்பட்ட ஒரு ஆழமான விழிப்புணர்வு தான் அவங்கள திருத்தூதர்களை பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்க வைக்குது. ஆமா, இன்னைக்கு நவீன உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதனோட கேள்வியாகவும் இதுதான் இருக்கு இல்லையா? நாம வழி தவறி போயிட்டோன்னு உணரும் போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற பதில தான் தேடுறோம். கண்டிப்பா. அதுக்கு பேதுரு கொடுக்கிற முதல் பதில் தான் மனம் மாறுங்கள் அப்படிங்கிறது. இந்த மனம் மாறுதல் அப்படிங்கறத பத்தி நம்ம கொஞ்சம் தெளிவா பேசணும். ஏன்னா மனம் மாறுதல் என்பது வெறும் மன்னிச்சிடுங்கன்னு வாயால சொல்றது கிடையாது. நான் முன்னாடி சொன்ன அந்த ஸ்டோரியை வச்சே சொல்றேன். மனம் மாறுதல் அப்படிங்கிறது தப்பான திசையில போற வண்டியை நிறுத்திட்டு வெறும் சாரி சொல்றது இல்ல, அந்த பழைய பழுதடைந்த மேப்பை அழிச்சிட்டு சரியான திசையை நோக்கி வண்டியை திருப்புவது போன்றது. மிக சரியான விளக்கம். திசையை முழுமையா மாத்துறதான் உண்மையான மனம் மாறுதல். அப்படி திசையை மாத்தின பிறகு புது வழிகாட்டுதல் வேணும் இல்லையா? ஆமா, புது மேப் வேணும். அதுக்குதான் பேதுரு அடுத்த வழியை சொல்றாரு. ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள் அப்படின்னு சொல்றார். இங்க இயேசு கிறிஸ்துவின் பெயர் அப்படிங்கறத குறிப்பிட்டு சொல்றாரு. ஆமா, அவர் இயேசுவின் நாமம்னு சொல்லல, பெயர்னு சொல்றாரு. அதாவது பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக நாம இயேசுவோட முழு அதிகாரத்துக்கும் நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது நமக்கு ஒரு புது வழிகாட்டியாக தூய ஆவியானவர் கொடையாக கிடைக்கிறார். இது இன்னைக்கு இருக்கிற நம்ம வேகமான வாழ்வியல் சவால்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற தகவல் பெருக்கத்துல, அதாவது இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட்ல நாம பல நேரங்கள்ல திசை மாறி போயிடுறோம். தப்பான வழியில போயிட்டோம்னு தெரிஞ்சாலும் தவறுகளை ஒப்புக்கொண்டு திசையை மாத்துறது, அதாவது மனம் மாறுவது நமக்கு ரொம்ப கடினமா இருக்கு. ஆமா, ஈகோ தடுக்கும். சரிங்க சொன்னீங்க. ஆனா அந்த ஈகோவை விட்டுட்டு தவற ஒப்புக்கொண்டு ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நம்மை நாமே மாற்றிக்கொள்ளும் போது அந்த மாற்றம் தான் நமக்கு உண்மையான அமைதிக்கான தொடக்கம் அப்படிங்கறத நேர்கள் உணரணும். ரொம்ப அழகா நேர்களோடு இணைச்சு சொன்னீங்க. இப்ப 39ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா பேதுரு ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியை கொடுக்கிறாரு. இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையிலுள்ள யாவருக்கும் உரியது அப்படின்னு சொல்றாரு. தொழிலுள்ள யாவருக்கும்னா அதோட எல்லை எவ்வளவு பெருசு. அதுதான் இதுல இருக்கிற அழகே. இது ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி எருசலேம்ல நின்ன அந்த ஒரு கூட்டத்துக்கு மட்டும் சொல்லப்பட்ட வாக்குறுதி கிடையாது. ஓ, யூதர்கள் அப்போ தங்களை மட்டுமே ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குலம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வாக்குறுதி எல்லைகளை தாண்டுது. இன்னைக்கு இந்த ஆழமான பார்வையை செவிமடுத்து கொண்டிருக்கும் உங்களுக்கும், அதாவது நம்ம நேயர்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் உரிய வாக்குறுதி இது. வாவ், இது எவ்வளவு பெரிய ஆறுதல் நமக்கு. நாம எப்பவுமே ஆண்டவரோட அரவணைப்புல இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்குது. ஆனா அதே சமயம் 40ஆம் வசனத்துல ஒரு கடுமையான எச்சரிக்கையும் வருதே. ஆமா, பேதுரு ரொம்ப தெளிவா சொல்றாரு, நெறிகட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த காலத்துல இருந்தவங்களா அவர் அப்படி சொன்னாரு. ஆனா இன்னைக்கு இந்த காலத்துல நெறிகட்ட தலைமுறை அப்படிங்கிறது எதை குறிக்குது? அது நாம இன்னைக்கு பாக்குற நவீன உலகத்தின் சுயநலம், பொருள் ஆசை, அப்புறம் ஆன்மீக மதிப்புகளை இழந்து தவிக்கும் ஒரு நிலைதான். புரியுது. எல்லாமே பணம் புகழ்னு ஓடுறது. ஆமா, சமூக வலைத்தளங்கள்ல போலி வாழ்க்கை வாழ்றது, அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம தன் சுயநலத்துக்காக எதையும் செய்யறது, இதெல்லாம் தான் இன்றைய நெறிகெட்ட தலைமுறையோட அடையாளம். இதுலேருந்து நம்ம தனிமைப்படுத்தி காத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். ஆமா, அது ஒரு பெரிய ஆன்மீக போராட்டம் தான். சரி, பேதுரு எவ்வளவு பேசினாரே, அதோட விளைவு என்னாச்சு? 41ஆம் வசனம் சொல்லுது, அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் பேதுருவின் வார்த்தைகளை ஏற்று திருமுழுக்க பெற்றார்கள் அப்படின்னு. ஆமா, 3000 பேர்.
ஒரு உண்மையான வார்த்தை இப்படி எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறது ரொம்ப வியப்பா இருக்கு. ஆனா ஒரு சின்ன கேள்வி, ஒருவேளை இது ஒரு கூட்டத்துல நடக்கிற ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு மாப் மென்டாலிட்டியா, அதாவது கூட்ட மனப்பான்மையா இருக்காதா? ரொம்ப நல்ல கேள்வி. அது வெறும் கூட்ட மனப்பான்மை கிடையாது. ஏன்னா கூட்ட மனப்பான்மை கொஞ்ச நேரத்துல வடிஞ்சிடும். ஆனா இவங்க அடுத்தடுத்த வசனங்கள்ல நாம திருவிவிலியத்துல வாசிக்கும் போது தெரியும், இவங்க தொடர்ந்து திருத்தூதர்களின் கற்பித்தலிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் ஜபத்திலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள் அப்படின்னு பாக்குறோம். ஓ, அப்போ அது வெறும் ஒரு நாள் நடந்த உணர்ச்சி வேகம் கிடையாது, தூய ஆவியானவரால் நடந்த உண்மையான நிரந்தரமான மாற்றம் அது. கண்டிப்பா. நேர்களே, ஒரு ஆழமான கேள்வி இது. சொல்லுங்க. அந்த 3000 பேர் யாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெறும் 50 நாட்களுக்கு முன்னாடி இதே எருசலேம் வீதிகள்ல இயேசுவை பார்த்து அவனை சிலுவையில் அறையும் அப்படின்னு கத்துன அதே கூட்டத்தில் இருந்தவங்க தான் இவங்க. அவங்களதான் ஆண்டவர் மன்னிச்சு தன்னுடைய திருச்சபையின் முதல் உறுப்பினர்களா மாத்தினாரு. அப்பப்பா, கேட்கவே சிலிர்க்க வைக்குது. ஆமா. இப்போ இது உங்க தனிப்பட்ட வாழ்வோட பொருத்தி பாருங்க. இன்னைக்கு பேதுரு நம்முடைய நவீன நகரங்களின் வீதிகளில் நின்று கொண்டு பேசினால், நம்முடைய அன்றாட வாழ்வில் நம்ம சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கிற எந்தெந்த நெறிகெட்ட பழக்கங்களில் இருந்து நம்மை விலகி வர சொல்லுவார். இதை நீங்க தனிப்பட்ட முறையில சிந்தித்து பாருங்க. ரொம்ப ஆழமான, அதே சமயம் நம்மளை உழுக்கக்கூடிய ஒரு கேள்வி இது. ஆண்டவருடைய மன்னிப்புக்கும் இரக்கத்துக்கும் எல்லையே இல்லை அப்படிங்கறத நாம இன்னைக்கு முழுமையா உணர்ந்திருக்கோம். ஒரு மாபெரும் நிகழ்வு ஒரு தனி மனிதனோட தேடல்ல ஆரம்பிச்சு ஒரு பெரிய சமூகமே புதிய படைப்பா மாறுறதை இங்க பாக்குறோம். இந்த மனமாற்றத்துக்கு காரணம் ஆண்டவரோட மாறாத அன்புதான். இதுதான் இன்றைய பதிலுரை பாடல், அதாவது திருப்பாடல்கள் 33 ரொம்ப அழகா சொல்லுது. ஆமா, ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது அப்படிங்கிறது தான் அந்த பல்லவி. ரொம்ப அற்புதமான ஒரு வரி. ஆனா இந்த இடத்துல நாம கொஞ்சம் ஆழமா போக வேண்டியிருக்கு. எந்த வகையில சொல்றீங்க? ஏன்னா பேரன்பு அப்படிங்கிற வார்த்தையை நாம ரொம்ப சாதாரணமா பயன்படுத்திட்டு இருக்கோம். மனிதர்களோட அன்பு பெரும்பாலும் ஒரு கண்டிஷனல் அன்பு தான். அதாவது நீ எனக்கு நல்லது செஞ்சா நான் உன்னை நேசிப்பேன் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. ஆனா திருவிவிலியம் எழுதப்பட்ட மூல ஹீப்ரிய மொழியில இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற பேரன்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹெசட் அப்படின்னு பேரு. அதுதான் இதுல இருக்கிற மிக முக்கியமான விஷயம். ஹெசட் அப்படிங்கிறது வெறும் ஒரு உணர்வு கிடையாது. அது முறிக்கவே முடியாத உடன்படிக்கையின் அடிப்படையிலான ஒரு ஆழமான அன்பு. இதை உளவியல் ரீதியா சொல்லணும்னா, மனுஷங்களுக்கு எப்பவுமே ஒரு அன்கண்டிஷனல் சைக்கலாஜிக்கல் சேஃப்டி தேவைப்படுது. அதாவது நான் தப்பே செஞ்சாலும் தோத்து போனாலும் என்ன ஒதுக்கிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பான உணர்வு. ஆனா அந்த பாதுகாப்பை மனிதர்களால முழுமையா தர முடியாது இல்லையா? நிச்சயமா முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ தடுமாறி விழுந்தாலும் சரி, என்னை விட்டு விலகி போனாலும் சரி, என் உடன்படிக்கையை நான் முறிக்க மாட்டேன். நான் உன்னை தேடி தூக்கி விடுவேன். அதுதான் ஹெசட். வாவ், இதை கேட்கும் போதே மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பலரும் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் எனக்கு மதிப்புன்னு ஓடி ஓடி கலைத்து போயிருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஹெசட் ஒரு பெரிய ஆறுதல். உண்மைதான், இது ஒரு மிகப்பெரிய விடுதலை. இப்போ எனக்கு ஒரு ஓம தோணுது. புயல்ல சிக்கி தவிக்கிற ஒரு கப்பலை நினைச்சு பாருங்க. அலைகள் பயங்கரமா அடிக்குது, கப்பல் எந்த பக்கம் போகுதுன்னே தெரியல. அந்த நேரத்துல கப்பலை மூழ்காம தடுத்து நிறுத்துறது அதுல இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான நங்கூரம் மட்டும்தான். ரொம்ப சரியான ஓமை. நாம வாழும் இந்த அவசரமான குழப்பங்கள் நிறைந்த உலகத்துல நம்ம வாழ்க்கை புயல்ல சிக்கி தவிக்கும் போது இந்த ஹெசட் அப்படிங்கிற அன்பு தான் நமக்கு நங்கூரமா இருக்கும்னு நேர்கள் எடுத்துக்கலாமா? 100% அப்படி எடுத்துக்கலாம். மனிதர்கள் போடுற நங்கூரம் பல நேரங்கள்ல புயல் அதிகமாச்சுன்னா கடலுக்கு அடியில இழுத்துக்கிட்டே வந்துடும். ஆனா ஆண்டவருடைய அந்த ஹெசட் நங்கூரம் அவருடைய மாறாத குணத்தின் மேல கெட்டியா இணைக்கப்பட்டிருக்கு. அதை எந்த புயலும் அசைக்க முடியாது. ஆமா, அந்த நங்கூரம் எவ்வளவு உறுதியானது அப்படிங்கறத தான் அடுத்ததா வர 4 மற்றும் 5ஆம் வசனங்கள் விளக்குது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை, அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார் அப்படின்னு வாசகம் சொல்லுது. ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருங்க. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. நேர்களே, உங்களுக்கும் கண்டிப்பா இதே சந்தேகம் வந்திருக்கும். ஆண்டவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகிறார் அப்படின்னு வாசகம் சொல்லுது. ஆனா கொஞ்சம் ரியாலிட்டிய பாப்போம். சொல்லுங்க, என்ன சந்தேகம்? இன்னைக்கு நம்ம அலுவலகங்கள்ல, சமூகத்துல, ஏன் சில குடும்பங்கள்ல கூட இவ்வளவு அநீதிகள் நடக்குதே. மாடு மாதிரி உழைக்கிறவனுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது இல்ல, குறுக்கு வழியில போறவன் மேலெழும்புறான். ஆண்டவர் நீதிய விரும்புறாருன்னா ஏன் இந்த உலகத்துல இவ்வளவு அநீதிகள்? இத வேடிக்கை பாக்குறாரா அவரு?
இது ரொம்ப உண்மையான வலியோட கேட்கப்படுற ஒரு கேள்வி, பலருடைய மனசுல இருக்கிற ஆதங்கமும் கூட. ஆனா இங்க நாம ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். கடவுள் நம்மள ரோபோக்களா படைக்கல. அதாவது நமக்கு சிந்தித்து செயல்படும் திறனை கொடுத்திருக்காருன்னு சொல்றீங்க. ஆமா, அவர் மனிதர்களுக்கு சுதந்திர விருப்பம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பரிசை கொடுத்திருக்காரு. அந்த சுதந்திரத்தை மனிதர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காகவும் அதிகார ஆசைக்காகவும் தவறா பயன்படுத்தும் போதுதான் இந்த அநீதி பிறக்குது. கடவுள் அநீதியை உருவாக்குறதும் கிடையாது, அதை விரும்புறதும் கிடையாது. அப்போ இந்த அநீதியான சிஸ்டம்குள்ள மாட்டிக்கிட்டு தவிக்கிற நமக்கு ஆண்டவரோட வாக்கு எப்படி உதவி செய்யும்? அவர் என்னதான் பண்ணுவார்? அங்கதான் ஆண்டவரோட வாக்கு நமக்கு ஒரு வழிகாட்டியா செயல்படுது. முன்னாடியெல்லாம் இது ஒரு திசை காட்டி அப்படின்னு சொல்வேன். ஆனா இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல இதை ஒரு ஜிபிஎஸ் நேவிகேஷன் சிஸ்டம் கூப்பிடலாம். திசை காட்டி வெறும் வடக்கு தெற்கு அப்படின்னு திசைய மட்டும்தான் காட்டும். ஆனா நீங்க போற வழியில ஒரு பெரிய பள்ளம் எழுந்தா அதை காட்டாது. ஆனா ஆண்டவரோட வார்த்தை ஒரு ஜிபிஎஸ் மாதிரி. நாம வாழ்றது போலி செய்திகள் மற்றும் போலியான வாக்குறுதிகள் நிறைந்த ஒரு உலகம். இந்த இருட்டான காட்டுக்குள்ள நாம வழிதவறி போயிட்டா கூட ஆண்டவரோட வாக்கு நம்ம பார்த்து ஏன் தப்பான வழியில வந்தன்னு திட்டாது. மாறாக நாம இருக்கிற அந்த பாதாளத்துல இருந்தே ரீகால்குலேட்டிங் அப்படின்னு சொல்லி எப்படி மீண்டும் சரியான பாதைக்கு வந்து சேர்றது அப்படிங்கிற புது வழியை காட்டும். ஆஹா, இந்த ரீகால்குலேட்டிங் கான்செப்ட் ரொம்ப புதுசா இருக்கு. நாமே நம்ம தவறால இருட்டுல விழுந்தாலும் சரி, இல்ல மத்தவங்களோட அநீதியால நாம தள்ளப்பட்டாலும் சரி, ஆண்டவரோட ஜிபிஎஸ் அந்த இடத்துல இருந்து நமக்கான புது வழியை கூட்டு தரும். ஆமா, அந்த வார்த்தை மேல நாம முழுமையா நம்பிக்கை வைக்கலாம். இதுதான் நாம நம்பக்கூடிய ஒரே அடித்தளம். சரி, இப்படி வழி தவறி போனவங்கள அவர் எப்படி காப்பாத்துறார் அப்படிங்கறத அடுத்து வர்ற 18 மற்றும் 19 வசனங்கள் ரொம்ப ஆழமா சொல்லுது. அந்த வசனங்களை சொல்லுங்க. வாசகம் என்ன சொல்லுதுன்னா, தமக்கஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார், அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். இதுல 2 முக்கியமான பகுதி இருக்கு. ஆமா, முதல்ல உயிரை சாவினின்று காக்கின்றார். இன்னைக்கு நாம பாஸ்கா எண்கிழமை பெருவிழாவை கொண்டாடிட்டு இருக்கிறோம். இயேசு மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்த அந்த மாபெரும் நிகழ்வை இது நமக்கு நினைவூட்டுகிறது. ஆமா, சாவு அப்படிங்கிறது வாழ்க்கையோட முற்றுப்புள்ளி கிடையாது, அது வெறும் ஒரு கமாதான் அப்படிங்கிற உயிர்ப்பின் நம்பிக்கையை இந்த வாசகம் நமக்கு தருது. மரணம் அப்படிங்கிற அந்த இருட்டையே ஆண்டவர் உடைச்சு எரிஞ்சிட்டார்னா நம்ம வாழ்க்கையில வர்ற சின்ன சின்ன இருள்களை அவர் ரொம்ப ஈஸியா மாத்திடுவார். அந்த பாஸ்கா பெருவிழாவோட இதை இணைத்து பார்க்கிறது நம்ம நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்குது. அடுத்து அந்த வசனத்துல இன்னொரு முக்கியமான வார்த்தை வருது, பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆமா, பஞ்சம். நேயர்களே, பஞ்சம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத வறட்சியான ஒரு நிலைமை தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இன்னைக்கு நாம பல பேர் சந்திக்கிற பஞ்சம் அது கிடையாது. இது கண்ணுக்கு தெரியாத பஞ்சம். அதாவது என்ன மாதிரியான பஞ்சம் சொல்றீங்க? பலருக்கு சாப்பாடு இருக்கு, வீடு இருக்கு, ஆனா அன்பிற்கான பஞ்சம் இருக்கு. யாராவது நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற அங்கீகார பஞ்சம், அமைதிக்கான பஞ்சம், எவ்வளவோ படிச்சும் வேலை கிடைக்காம, திறமை இருந்தும் வாய்ப்புகள் கிடைக்காத ஒரு பொருளாதார பஞ்சம். கண்டிப்பா இந்த நவீன பஞ்சங்கள் சாப்பாட்டு பஞ்சத்தை விட ரொம்ப ஆபத்தானது. ஆமா, ஏன்னா இது மனுஷனை வெளியே தெரியாம உள்ளுக்குள்ளே அழிச்சிடும். பல நேரங்கள்ல ஆண்டவர் உடனே ஒரு மாயாஜாலம் பண்ணி சூழ்நிலையை மாத்துறது கிடையாது. ஆனா அந்த பஞ்சத்துல அவர் நம்ம எப்படி வாழ்விக்கின்றார் அப்படின்னா, நம்முடைய உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆன்மீக உறுதியை அவர் உருவாக்குறார். ஒரு பலத்தை கொடுக்கறாருன்னு சொல்லலாம். ஆமா, சூழ்நிலை இருட்டா இருக்கும் போதும் நீ தனியா இல்ல, நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் கொடுக்கிற அந்த உத்தரவாதம் நம்முடைய மனசை கைவிடாம பிடிச்சுக்குது. ஆண்டவர் கண்ணோக்குகின்றார் அப்படின்னு வாசகம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அவர் நம்முடைய வழிகளை உற்று நோக்குகிறார். ஆனா இந்த வசனத்தோட ஆரம்பத்துல ஒரு வார்த்தை இருக்கே, தமக்கு அஞ்சி நடப்போரையும் அப்படின்னு வருது. அஞ்சி நடப்பதுன்னா பயந்து நடுங்கிறதா? கடவுள் அன்பானவர்னு சொல்லிட்டு அவரை பார்த்து நாம ஏன் பயப்படணும்? நல்ல கேள்வி. கண்டிப்பா பயந்து ஓடுவது கிடையாது. திருவிவிலியத்துல ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பது அப்படிங்கிறது ஒரு சர்வாதிகாரியை பார்த்து பயப்படுற மாதிரி கிடையாது. அது முற்றிலும் வேறொரு உணர்வு. இத நான் இப்படி சொல்லலாமா? நேயர்களே, நீங்க எப்பவாவது ஒரு பெரிய கடலோரத்துல போய் நின்னு இருக்கீங்களா? அந்த பிரம்மாண்டமான அலைய பார்க்கும்போது, எல்லையே இல்லாத அந்த ஆழத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? ஐயோ, கடல் என்ன முழுகிடும்னு கத்திட்டு ஓட மாட்டோம் இல்லையா? ஆமா. மாறாக
அதோட பிரம்மாண்டத்தை பார்த்து வியந்து ஒரு ஆழமான மரியாதையோடு ஒரு சிலிர்ப்போட அமைதியா நிற்போம். அந்த கடலோட வல்லமை நமக்கு தெரியும். அதுபோலதான் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பது அப்படிங்கிறது. அவருடைய வல்லமையையும் பரிசுத்தத்தையும் உணர்ந்து அவர் மேல நாம வைக்கிற ஒரு ஆழமான மதிப்பும் மரியாதையும் கலந்த வியப்பு தான் அது. பயம் இல்ல. ரொம்ப பொருத்தமான உவமை. அந்த மரியாதை கலந்த வியப்பும் அன்பும் இருக்கும்போதுதான் அவர் மேல நமக்கு ஒரு முழுமையான நம்பிக்கை வரும். இவர் இவ்வளவு பிரம்மாண்டமானவர், ஆனா என்னை இவ்வளவு நேசிக்கிறார் அப்படிங்கிற புரிதல் வரும்போது நாம் முழுமையா அவரை சார்ந்து இருப்போம். அந்த நம்பிக்கையை பற்றி தான் கடைசி பகுதியான 20 மற்றும் 22 வசனங்கள் பேசுது. என்ன சொல்லுது அந்த வசனங்கள்? நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம், அவரே நமக்கு துணையும் கேடையுமாவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக அப்படின்னு முடியுது. இங்க கேடயம் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு நாம எல்லாம் பல நவீன விஷயங்களை நம்ம கேடயமா நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு பெரிய மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருந்தா எந்த நோய் வந்தாலும் நம்ம காப்பாத்திட்டோம்னு நினைக்கிறோம். பேங்க்ல நிறைய சேமிப்பு இருந்தா நம்ம எதிர்காலம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும்னு நம்புறோம். உண்மைதான். வீட்டை சுத்தி சிசிடிவி கேமராவும் செக்யூரிட்டி சிஸ்டமும் வச்சுட்டா திருடர்கள் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் தான் இன்னைக்கு மனிதர்கள் நம்பி இருக்கிற கேடயங்கள். ஆனா இதெல்லாம் ஒரு நொடியில உடைஞ்சு போகலாம் இல்லையா? நிச்சயமா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத வைரஸ் வந்தா, இல்ல உலக அளவுல ஒரு பொருளாதார வீழ்ச்சி வந்தா, நாம சேர்த்து வச்ச பேங்க் சேமிப்பு, இன்சூரன்ஸ் எல்லாமே காணாம போயிடும். மனிதர்களாகிய நாம் உருவாக்கின இந்த கேடயங்கள் எல்லாமே ஓட்ட விழுந்த கேடயங்கள் தான். ரொம்ப சரி. ஆனா ஆண்டவர் மட்டுமே நமது நிலையான கேடயம். அந்த பிரம்மாண்டமான கடவுளே நமக்கு துணையா அரணா இருக்கும்போது எந்த புயலும் நம்மை அசைக்க முடியாது. அது 100க்கு 100 உண்மை. ஆனா நான் இதுல இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணேன். அந்த 18ஆம் வசனத்துல காத்திருப்போரையும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆண்டவருக்காக காத்திருப்பது, இத பிராக்டிக்கலா செய்யும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, காத்திருக்கிறது ரொம்ப பெரிய சவால் தான். நாம ஒரு பிரச்சனைக்காக ஜெபம் பண்றோம், உடனே ஒரு தீர்வு கிடைச்சா சந்தோஷம். ஆனா பல நேரங்கள்ல ஆண்டவர் நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ண வைக்கிறார். ஏன் அவர் உடனே ஆசீர்வாதத்தை கொடுக்காம காத்திருக்க வைக்கிறார்? இது ஒரு அருமையான கேள்வி. காத்திருத்தல் அப்படின்றது பலரும் நினைக்கிறது போல கை கட்டிட்டு எந்த முயற்சியும் செய்யாம சோம்பேறித்தனமா உட்கார்ந்து இருக்கிறது கிடையாது. இது ஒரு சுறுசுறுப்பான காத்திருப்பு. சுறுசுறுப்பான காத்திருப்பா? அது எப்படி? ஒரு விவசாயி நினைச்சு பாருங்க. அவர் விதையை நிலத்துல தூவி போட்டு கடவுளே மழையை கொடுன்னு சொல்லிட்டு போய் தூங்குறது கிடையாது. அவர் நிலத்தை நல்லா உழுவார், உரம் போடுவார், விதையை நடுவார், களை எடுப்பார், தன்னோட வேலையை முழுமையா செய்வார். அதுக்கு பிறகுதான் மழைக்காக நம்பிக்கையோட காத்திருப்பார். அது சரி, விவசாயி தன்னோட வேலையை செஞ்சாச்சு. ஆனா கடவுள் நினைச்சா உடனே மழையை கொடுக்கலாமே, ஏன் விவசாயியை காக்க வைக்கணும்? அங்கதான் ஆண்டவருடைய ஞானம் இருக்கு. உடனடியே கிடைக்கிற எந்த ஒரு வெற்றியோ ஆசீர்வாதமோ பல நேரங்கள்ல மனிதர்களுக்கு ஆபத்தா முடிஞ்சிடும். நம்ம மனசு பக்குவப்படாம ஒரு பெரிய பொறுப்போ பதவியோ பணமோ கிடைச்சா அதுவே நம்மள அழிச்சிடும். ஓ, அப்போ காத்திருப்புங்கிறது நம்ம தயார்படுத்துற ஒரு காலமா? கண்டிப்பா. இந்த காத்திருப்பு அப்படிங்கறது கடவுள் நம்மளை ஏதோ தண்டிக்கிறார் அர்த்தம் கிடையாது. அது நம்ம மனசை, நம்ம குணத்தை பக்குவப்படுத்துற ஒரு செயல்முறை. காத்திருக்கும் போதுதான் நம்மளோட ஆன்மீக வேர்கள் ஆழமா போகுது. அதனால ஆசீர்வாதம் வரும்போது நம்ம தடம் புரள மாட்டோம். வாவ், இத கேட்கும்போது மனசுக்கு எவ்வளவு லேசாகுது பாருங்க. காத்திருப்புங்கிறது ஒரு தண்டனை கிடையாது, அது ஒரு தயாரிப்பு. ஆண்டவர் நம்மள அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான தகுதிய அந்த காத்திருப்புல தான் உருவாக்குறார். சரியா சொன்னீங்க. அன்பான நேயர்களே, இன்னைக்கு நாம 2 பெரிய பயணங்களை பார்த்திருக்கோம். ஒன்னு, கல்லறையில அழுது கொண்டிருந்த ஒரு பெண் ஆண்டவரோட குரலை கேட்டு நற்செய்தி அறிவிப்பாளரா மாறின பயணம். இன்னொன்னு, உண்மை உணர்ந்து உள்ளம் குத்தப்பட்டு மனந்திரும்பி தூய ஆவிய பெற்று அந்த 3000 பேரோட பயணம். இப்ப உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்களுடைய நிலை இன்று எங்கே இருக்கிறது? உங்களுக்குள் இருக்கும் துக்கத்தை மாற்றி புதிய படைப்பா உருவெடுக்க ஆண்டவர் இன்றும் உங்களையும் பெயர் சொல்லி அழைக்கிறாரு. அந்த அழைப்பை கேட்டு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்க தயாரா இருங்க. பழைய காயங்களையே பிடிச்சு தொங்கிட்டு இருக்காதீங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஒரு புதிய தோட்டக்காரரா மாத்துவாரு. ஆமாம் நேயர்களே. அந்த உணர்வோட நாம இப்போ ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம். கண்டிப்பா. எங்களை பெயர் சொல்லி அழைக்கும் அன்பு ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை மாற்றி உம்மை அடையாளம் காணும் கண்களை எங்களுக்கு தாரும். பழைய காயங்களை பற்றி கொண்டிருக்காமல் நீர் கொடுக்கும் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் மனதை கொடுத்தருளும். இன்றைய வாசகத்தின் வழியாக நீர் எங்களோடு பேசியதற்காக நன்றி. நாங்கள் திசை மாறி போகும் நேரங்களில்
நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உம்மிடம் கேட்கும் தாழ்ச்சியையும், எங்கள் தவறுகளிலிருந்து மனம் திரும்பி உமக்கு உகந்த பாதையில் நடக்கும் வரத்தையும் எங்களுக்கு தாரும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு நேயரின் உள்ளத்திலும் நீர் ஒரு கேடையாக இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்கள் சந்திக்கிற எல்லா பஞ்சங்களிலும் நீர் அவர்களை வாழ்விக்க வேண்டும். உமது மாறாத பேரன்பு அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமேன். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி, மிகவும் நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இயேசுவுக்கே புகழ், அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவையாவர். நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது.
உள்ளது. நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.